إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் சென்ற தப்சீர் வகுப்பிலே சூரத்து ஆல் இம்ரான் உடைய கடைசி ஆயாக்களை பார்க்க ஆரம்பித்தோம். இன்று நாம் அதன் தொடர்ச்சியாக 196வது ஆயாவிலிருந்து இந்த சூறாவின் முடிவு வரை, அதாவது 200வது ஆயா வரையிலே உள்ள ஆயாக்களை பார்க்க இருக்கின்றோம். முதல் ஆயாவிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். நபியே, லா யகுர்ரன்னக, உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். கஃபரு நிராகரித்தவர்கள், சுற்றித் திரிவது, நிராகரித்தவர்கள் போய் வருவது, அதாவது அவர்கள் வியாபாரத்திற்காக அல்லது அவர்களுடைய சம்பாத்தியங்களுக்காக அல்லது சொகுசாக அவர்கள் ஃபில் பிலாத், ஊர்களிலே, பிலாத் என்பது ஊர்கள். இன்று நாங்கள் பிலாத் என்பதை நாடுகள் என்று சொல்கிறோம். அதே போன்று குர்ஆன் மக்காவை பலத், இதனுடைய ஒருமை சொல் பலத் என்று பயன்படுத்தி இருக்கிறது. வஹாதல் பலதில் அமீன். கிராமத்துக்கும் பலத் என்று சொல்லலாம். மக்காவை குர்ஆன் கரியா, கிராமம் என்றும் சொல்லியிருக்கிறது. எனவே தமிழிலே நாங்கள் இதற்கு ஊர் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல் பிலாத், அதாவது மக்கள் கூட்டமாக நிரந்தரமாக ஒரு இடத்திலே வாழ்கிறார்கள் என்றால் அதனை பிலாத், பலத் என்று சொல்லலாம். அது கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், அல்லது நாடாக இருக்கலாம். ஊர் என்று நாங்கள் தமிழிலே சொல்லலாம். எனவே ஊர்களிலே, நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம், நிராகரித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுற்றித் திரிகிறார்கள். அவர்களிடம் செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது. இந்த வசதிகளை வைத்து, பொருளாதாரத்தை வைத்து அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று வியாபாரங்களிலே ஈடுபடுகின்றார்கள் அல்லது விவசாயத்திலே ஈடுபடுகின்றார்கள். எப்படி இருந்தாலும் இவ்வாறான அவர்களது நிலை, சொகுசாக அவர்கள் வாழுகிற இந்த நிலை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். இதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்து காஃபிருடைய 4வது ஆயாவிலும் சொல்கிறான். மா யுஜாதிலு ஃபீ ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரு. நிராகரித்தவர்களை தவிர அல்லாஹுவின் அத்தாட்சிகளில், ஆயாக்களில் விவாதம் புரிய மாட்டார்கள். ஃபலா யகுருர்க தகல்லுபுஹும் ஃபில் பிலாத். அவர்கள் ஊர்களிலே ஊரூராக சுற்றித் திரிவது உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். நிராகரிப்பவர்கள், மோசமான நடப்பவர்கள், செல்வச் செழிப்பிலே இருக்கிறார்கள், வசதியாக இருக்கிறார்கள். உலகத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில நேரம் கொடுக்கலாம். அப்படி இருப்பதை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். மதாஉன் கலீல், அல்லாஹு தஆலா சொல்கிறான். மதா, இது ஒரு சொற்பமான இன்பம். கலீல் என்றால் குறைவான, சொற்பமான ஒரு இன்பம். மதா என்றாலே என்ன அர்த்தம் என்றால், அரபு மொழியிலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்பம், நிரந்தரமான இன்பம் அல்ல. எனவே நிரந்தரமற்ற, அழிந்து போகக்கூடிய, நிலையற்ற இன்பம், அதுவும் ஒரு குறைவான இன்பம். சொர்க்கத்துடைய இன்பத்துக்கு மாற்றமானது. சொர்க்கத்துடைய இன்பம் நிரந்தரமானது, அதிகமானது. எனவே மதாஉன் கலீல், இவர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பம், இவர்கள் சுற்றித் திரிவது, இவர்களுடைய சொகுசு எல்லாமே ஒரு குறைவான இன்பம்தான். அதற்கு காலக்கெடு இருக்கிறது. அது அளவிலும் குறைவானது, அளவிலும் குறைவானது, அமைப்பிலும் அதனுடைய வர்ணனையிலும் முறையிலும் குறைவானது.
நிரந்தரமானதல்ல, நீண்ட காலத்துக்குரியது அல்ல, குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு உரியது. ثُمَّ مَأْوَاهُمْ جَهَنَّمْ பிறகு அவர்களுடைய தங்குமிடம் நரகமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கு மரணம் வரும். அந்த மரணத்திற்கு பிறகு அவர்கள் சென்று தங்குகிற இடம், அவர்களுடைய மஅவா, அவர்களுடைய தங்குமிடம், அவர்கள் ஒதுங்குமிடம் ஜஹன்னம், நரகம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மானுடைய 24வது ஆயாவிலே சொல்கிறான், நுமத்திஉஹும் கலீலா, குறைந்த காலம் நாங்கள் அவர்களுக்கு இன்பத்தை கொடுப்போம். குறைந்த இன்பத்தை நாங்கள் அவர்களுக்கு குறைந்த காலத்திலே கொடுப்போம். ثُمَّ نَضْطَرُّهُمْ إِلَى عَذَابٍ غَلِيظٍ பின்னர் அவர்களை வன்மையான வேதனையின் பக்கம் நாங்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக அவர்களை உள்ளாக்குவோம். அவர்கள் விரும்பாமலேயே நத்தர்ருஹும் அவர்களை நாங்கள் கடுமையான வேதனைக்கு உட்படுத்துவோம். வபிஸல் மிஹாத் இந்த சூரத்து ஆல் இம்ரானுடைய இந்த ஆயாவிலே 196வது ஆயாவிலே சொல்கிறான், கடைசியாக அல்லாஹ் வபிஸல் மிஹாத் அந்த நரகத்தை பற்றி சொல்கிற பொழுது, நரகத்துக்கு அவர்கள் செல்வார்கள், தங்குமிடம் நரகம் என்று சொல்லிவிட்டு, அது எப்படிப்பட்டது தெரியுமா? மிக மோசமான தங்குமிடம், மிக மோசமான தங்குமிடம். மிஹாத் என்பது விரிப்புக்கும் சொல்லப்படும், ஒரு தங்குகிற இடத்துக்கும் சொல்லப்படும். பூமியை அல்லாஹு தாலா மிஹாதாக வைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிறான். அதாவது மனிதர்கள் தங்குகிற, வாழுகிற இடம். அதே போன்று அவர்கள் செல்லக்கூடிய அவர்களுடைய தங்குமிடம், அவர்கள் ஒதுங்குமிடம் எப்படிப்பட்டது? பிஸல் மிஹாத் மோசமான தங்குதளமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயாவிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே குஃபார்களுக்கு, பாவிகளுக்கு அல்லாஹு தாலா இன்பங்களை, சொகுசுகளை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை பார்த்து ஒரு முஸ்லிம் ஏமாந்து விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒருவருக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பது அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் அல்ல. அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அந்த அடியான் அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றுவதுதான். அவரிடத்திலே செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அல்லது அந்தஸ்து இருக்கிறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். இதை பார்த்து நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? ஏமாறுகிறார்கள். உலக ஆசை, உலகத்தின் மீது, செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை, பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை, இதுதான் எல்லாமே என்று நினைக்கிறார்கள். இப்படியானவர்களாக நீங்கள் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நிஅமாக்களை, அருள் பாக்கியங்களை கொடுக்கின்றான் என்றால், வசதி வாய்ப்புகளை கொடுக்கின்றான் என்றால், அதனை அல்லாஹ் அவனுக்கு சோதனையாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்து அன்பியாவுடைய 35வது ஆயாவிலே, வலனப்லுவன்னகும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்ன, உங்களை ஷர்ரை கொண்டும் ஹைரை கொண்டும் நாங்கள் சோதிப்போம். அல்லாஹு தாலா இதனை எங்களுக்கு சோதனையாக, ஃபித்னாவாக தந்திருக்கின்றான். ஷர் என்றால் மனிதனுக்கு வரக்கூடிய நோய், வறுமை, கஷ்டங்கள், எல்லாமே மோசமான விடயங்கள். ஹைர் என்பது ஆரோக்கியம், அதே போன்று செல்வ பொருளாதார வசதிகள், ஆள்பலம், சமூக அந்தஸ்து, ஆட்சி, அதிகாரம், பதவி, எல்லாமே மனிதர்கள் இந்த உலகத்திலே ஹைராக நினைக்கக்கூடிய விடயங்கள். ஷர் என்பது அதற்கு மாற்றமான விடயங்கள். இது இரண்டுமே நாங்கள் உங்களுக்கு தருகிற சோதனை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தாலா இவற்றை சோதனையாகத்தான் தந்திருக்கிறான். நல்லவர்கள் இதனை நல்ல முறையிலே பயன்படுத்துவார்கள். ஆனால் மோசமானவர்கள் இதை அவர்கள் மோசமான முறையிலே பயன்படுத்துவதனால் அது அவர்களுக்கு கெடுதியாக நாளை மறுமை நாளையிலே வந்து விளைய போகிறது, அவர்களுக்கு எதிராக இருக்க போகிறது. அல்லாஹு தாலா சொல்கிறான், வலா யஹ்ஸபன்ன அல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைர், காபிர்கள் நினைத்துவிட வேண்டாம், நிராகரிப்பவர்கள் நினைத்துவிட வேண்டாம், நாங்கள் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறோம் இல்லையா இந்த உலகத்தில் இன்பம் அனுபவிப்பதற்கு, அது அவர்களுக்கு சிறந்தது என்று நினைத்துவிட வேண்டாம்.
ஹைருன் லி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு சிறந்தது என்று அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, அவர்கள் இன்னும் பாவத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த அவகாசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறோம். வலஹும் அதாபுன் முஹீன், அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கிறது. இங்கே அல்லாஹு தாலா லா யகுர்ரன்னக, உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். நபியை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்கிறான். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாற முடியும்? ஏன் நபி அவர்கள் இங்கே தடுக்கப்படுகிறார்கள்? உண்மையாகவே இங்கே பொதுவாக அல்லாஹு தாலா உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்லப்படுகிறதா இருக்கலாம், அல்லது மனிதனை நோக்கி சொல்லப்படுகிறதா இருக்கலாம். நபி அவர்களை நோக்கி சொல்லப்பட்டாலும் எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாறுவார்கள் என்பதற்கு அல்ல. நபி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு கட்டளையும் அவர்களுடைய சமுதாயமான, அவர்களுடைய உம்மாவான இந்த சமுதாயத்துக்கும் இருக்கிறது. எனவே ஒரு சமுதாயத்தை விழிப்பதை போன்றுதான் அந்த சமுதாயத்தின் தலைவரை, அந்த சமுதாயத்தில் முன்னிலையில் இருப்பதை விழித்து பேசுவது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் அவர்களுடைய உம்மாவுக்கு உரிய ஒரு கட்டளையாக, ஒரு விலக்கலாக இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய விடயங்களை நினைத்து, அவர்களுடைய செல்வ செழிப்புகளை நினைத்து நபி அவர்கள் ஒருபோதும் ஏமாறக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா இன்னும் அதனை உறுதிப்படுத்துகிறான். அதாவது வலா தகூனு மினல் வலா தகூனன்ன மினல் முஷ்ரிக்கீன் என்று சூரத்துல் அன்ஆமிலே நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஷ்ரிக்குகளில் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவும் இல்லை. இருந்த நபி அவர்கள் அந்த கட்டளை வருகிற பொழுது அதுக்கு பிறகும் இருக்கப் போவதில்லை என்றால் அல்லாஹு தாலா நபிமார்களை பாதுகாப்பான். அதுவும் இறுதி நபி, மிகச்சிறந்த நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நபி அவர்கள் இருப்பதிலே நபி அவர்களுக்கு இன்னும் உறுதிப்பாட்டை கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா இவ்வாறான கட்டளைகளை, விலக்கல்களை சொல்லியிருக்கிறான். இந்த ஆயாவிலிருந்து நாம் புரிய வேண்டிய ஒரு விடயம்தான், இந்த உலகத்திலே கொடுக்கப்படக்கூடிய இந்த இன்பங்கள் அவர்கள் செல்கிற மோசமான தங்குமிடத்தின் காரணமாக என்ன செய்யப்படும்? அவர்களுக்கு மறக்கடிக்கப்படும். அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் அனுபவித்த எல்லா இன்பங்களையும் என்ன செய்து விடுவார்கள்? அங்கே படுகிற துன்பத்தினால் மறந்து விடுவார்கள். இப்போது நாம் 2 ஆயாக்களை பார்த்துவிட்டோம். 196, 197. மதாஉன் கலீல் என்பது 197வது ஆயா ஆரம்பம். அடுத்த ஆயாவுக்கு நாங்கள் வரோம். 198வது ஆயா. அதில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? லாக்கினில்லதீன, காஃபிர்களை பற்றி சொல்லிவிட்டான். இப்போது யாரை பற்றி சொல்கிறான்? அவர்களுக்கு நேர் மாற்றமானவர் மூமின்கள் பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான். லாக்கினில்லதீன தகவ், ஆனாலும் இவர்கள் இத்தகவ் ரப்பஹும், அவர்களுடைய ரப்புக்கு அஞ்சினார்களோ, பயந்தார்களோ, லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி, அவர்களுக்கு சுவனச்சோலைகள் இருக்கின்றன. இங்கே அல்லாஹு தாலாவை அஞ்சுகிறவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறார். உண்மையான மூமீன்கள் யார்? தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் ரப்பை அஞ்சுவது என்றால் என்ன? ரப்புடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, இதன் அஞ்சுவது. ஒருவன் தனது இறைவனை பயந்தால், அல்லாஹுவை பயந்தால் என்ன செய்வான்? அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பதை எடுத்து நடப்பான். அதற்கு மாறு செய்கிற பொழுது எனக்கு தண்டனை வரும் என்று பயப்படுகிறான். அதுதான் அல்லாஹுவை பயப்படுவது என்பது அர்த்தம். அல்லாஹு தாலா தடை செய்வதை என்ன செய்வான்? விலகி நடப்பான். அதை செய்கிற பொழுது அல்லாஹு தாலா தண்டிப்பான் என்று பயப்படுகிறான், தன்னுடைய ரப்பை பயப்படுகிறான். எனவே எவர்களெல்லாம் தங்களுடைய ரப்பை அஞ்சுகிறார்களோ, அதாவது அல்லாஹுடைய ஏவல்களை ஏற்று விலக்கல்களை தவிர்த்து நடக்கின்றார்களோ, அவர்களுக்கு ஜன்னாத், சுவனச்சோலைகள் இருக்கின்றன. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், எனவே அவர்களுக்கு மறுமையிலே இன்பம் இருக்கிறது. சோலைகளிலே அவர்கள் வாழ்வார்கள். இந்த உலகத்தின் மதாஉன் கலீல் மாதிரி அல்ல, ஒரு அளவிலும் குறைவான, சுவர்க்கத்தோடு ஒப்பிடுகிற பொழுது மதா அது ஒரு அற்பமானது, குறைந்த ஒரு காலத்துக்குரியது. அதுவும் கலீல் என்று அல்லாஹ் தஆலா அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறான். ஆனால் மறுமையுடைய அந்த வாழ்க்கையுடைய பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சோலைகளுக்கு கீழால், அந்த தோப்புக்களுக்கு கீழால் ஆறுகள், அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். இந்த இன்பத்திலே அவர்கள் வந்து பார்த்துவிட்டு கொஞ்ச நாள் அனுபவித்து விட்டு போவது அல்ல.
அந்த சொர்க்கத்துக்கு அவர்கள் போனால் அதிலேயே அவர்கள் தொடர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய நிரந்தர வீடு. மரணம் அங்கே இல்லை அவர்களுக்கு. எப்போதும் என்றென்றும் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா நுசுலம் மின் இந்தில்லாஹ். இது அவர்களுக்கு யார் கொடுக்கிறான்? அல்லாஹு தாலா கொடுக்கிறான். மின் இந்தில்லாஹ், அல்லாஹுவிடமிருந்து. அல்லாஹுவிடமிருந்து இது அவர்களுக்கு இருக்கிறது. நுசுலன், நுசுலாக இருக்கிறது. நுசுல் என்றால் என்ன? நுசுல் என்பது ஒருவருக்கு, ஒரு பிரயாணி அவர் தங்குகிற இடத்திலே அவருக்கு கிடைக்கிற உணவு. ஒரு விருந்தினருக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்ற விடயங்களுக்கு, உணவு, அவர்களுக்கு தேவையான விடயங்கள், இதனை நுசுல் என்று சொல்லப்படும். எனவே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வாழ்வாதாரம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து இது நுசுலாக கிடைக்கும். எப்படி ஒரு விருந்தாளிக்கு அவருக்கு தேவையான எல்லாமே உணவு எளிய விடயங்கள்லாம் கொடுக்கப்படுமோ, அதே போன்று ஒருவர் தனது பயணத்திலே கட்டுச்சாதனத்தை எடுத்துக்கொண்டு செல்வார். அவருக்காக கட்டுச்சாதனம் அல்லது தயார்படுத்தப்படும். இந்த கட்டுச்சாதனத்தை கூட நுசுல் என்று சொல்லலாம். ஒரு இடத்திலே தங்குகின்றவர் அவர் பெறுகிற அந்த வாழ்வாதாரங்கள். எனவே அல்லாஹு தாலாவிடமிருந்து கூலியாக, அல்லாஹு தாலாவிடமிருந்து நுசுலாக, ஒரு விருந்தாக அவருக்கு இது கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஏன் இந்த அல்லாஹு தாலாவிடமிருந்து இது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான்? ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்றால், இது சாதாரணமானதல்ல. என்றால் அக்ரமுல் அக்ரமீன், கொடை வள்ளல்களெல்லாம் மிகப்பெரிய கொடை வல்லன் அல்லாஹ். அவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய விருந்துபசாரம். சொர்க்கம் அவர்கள் விருந்தளிக்கப்படுகிற, கண்ணியப்படுத்தப்படுகிற இடம். அதுவும் சாதாரணமான ஒரு வசதி வாய்ப்பு உள்ள ஒருவரிடமிருந்தல்ல. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற, எல்லா பொக்கிஷங்களையும் தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவிடம் இருந்து அவர்களுக்கு இது நுசுலாக கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு விருந்து அது கொடுப்பவரை பொறுத்து வித்தியாசப்படும். அதனால் அதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? இந்த சொகுசெல்லாம் சாதாரணமான சொகுசு கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க பெறக்கூடியது. வமா இந்தல்லாஹி கைருன் லில் அப்ரார். இன்னும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான், அல்லாஹ்விடம் இருப்பதோ நல்லவர்களுக்கு, அப்ரார்களுக்கு. அப்ரார் என்றால் நல்லவர்கள், பர் நல்லவர், அப்ரார் நல்லவர்களுக்கு. யார் நல்லவர்கள்? அல்லாஹ் தாலா கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், பிர் செய்யக்கூடியவர்கள், நலவு செய்யக்கூடியவர்கள். இப்படியானவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகச் சிறந்தது. எதை விட மிகச் சிறந்தது? இந்த துனியாவுடைய மதாஉன் கலீல், குறைவான இந்த இன்பத்தை விட அல்லாஹ்விடம் இருப்பது மூமின்களுக்கு மிகச் சிறந்தது. எனவே நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களை பார்த்து, வசதி வாய்ப்புள்ளவர்களை பார்த்து, ஈமான் உள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாது? மனம் தளரக்கூடாது. அல்லாஹு தாலா இந்த உலகத்தை ஒரு மூமினுக்கு சோதனையாக, சிஜினாக வைத்திருக்கிறான். மறுமையோடு அவன் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவனிடத்தில் எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கை அவன் ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை தான். ஒரு காபிருக்கு அவன் நரகத்திலே அடைய போகிற, ஒரு பாவிக்கு அவன் நரகத்திலே அடைய போகிற துன்பங்களுக்காக வேண்டி இந்த உலகம் அவனுக்கு இன்பமாக இருக்கிறது. ஆனால் நிரந்தர அந்த நரகத்திலே அவன் கஷ்டத்தை அனுபவிக்க இருக்கிறான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அல்லாஹுவிடம் இருப்பது சிறந்தது என்று சொல்லாமல் லில் அப்ரார், நல்லவர்களுக்கு என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அது ஏன் என்றால், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இரையச்சம் உள்ளவர்களிடம் இருக்கக்கூடிய பண்பை பற்றி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பிர் செய்யக்கூடியவர்கள். அதனால் தான் அவர்களுக்கு இந்த சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்களுக்கு இந்த உலகத்தை விட மறுமையில் அவர்களுக்கு கிடைப்பது சிறந்தது. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்திலே காபிர்களுடைய நிலையை பற்றி சொல்லிவிட்டான். அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, தண்டனை இருக்கிறது என்பதை பற்றி சொல்லிவிட்டு, மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய நலவுகளை பற்றி அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை பற்றி சொல்லிவிட்டான். அடுத்ததாக 199வது ஆயாவிலே தொடர்ந்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், அந்த காபிர்களிலே யாரெல்லாம் ஈமான் கொள்வார்களோ
அவர்கள் நல்லவர்களிலே சேர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்களுக்கும் இறைவன் தயார் செய்து இருக்கக்கூடிய இன்பம் இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா அடுத்த இந்த ஆயாவிலே சொல்கிறான். அதே போன்றுதான் வேதக்காரர்கள். வேதக்காரர்களே ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று உண்மையை புரிந்து செயல்படுத்தியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா இங்கே உணர்த்த வருகின்றார். எங்களுக்கு தெரியும், வேதக்காரர்களே அஹ்லுல் கிதாப் என்று நாங்கள் சொல்வோம். இந்த வேதக்காரர்கள் வேதங்களை திரிவுபடுத்தினார்கள். அதனை அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் பலர் பின்பற்றினார்கள், திரிவுபடுத்தி கொண்டிருந்தார்கள். பிறகு இஸ்லாம் வந்த நேரத்திலே அவர்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அடிப்படையிலே அந்த இஸ்லாமை, இறுதி தூதரை அவர்களிலே சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள். என இப்படியானவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வ இன்ன மின் அஹ்லில் கிதாபி லமன் யுமினு பில்லாஹி வமா உன்சில இலைக்கும் வமா உன்சில இலைஹிம் خاشعين لله. وإن من أهل الكتاب வேதக்காரர்களே சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுவை ஈமான் கொள்கிறார்கள். வேதக்காரர்களிலே ஒரு கூட்டம். வேதக்காரர்கள் யார்? அஹ்லுல் கிதாப், அல் யஹூது வன் நசாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இவர்களிலே ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறார்கள். ஒரு கூட்டம். மின் அஹ்லில் கிதாபி லமன் யுமினு பில்லாஹ், அல்லாஹு தாலா ஒருவன் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்ற விஷயத்தை ஈமான் கொள்கிறார்கள். ஒமா உன்சில இலைக்கும், உங்களுக்கு இறக்கப்பட்டது. உங்களுக்கு இறக்கப்பட்டது என்றால் யார்? மூமின்களுக்கு இறக்கப்பட்டது. இந்த இறுதி உம்மாவுக்கு இறக்கப்பட்டது. எது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதுதான் அல் குர்ஆன். ஒமா உன்சில இலைக்கும், உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். குர்ஆனையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனையும் நம்புகிறார்கள். அவர்களுடைய வேதங்களை நம்பியதோடு மாத்திரம் இருக்கவில்லை. வமா உன்சில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் நம்புகிறார்கள். அவர்களுக்கும் ஏற்கனவே வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. தௌரா இறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நசாராக்கள் இதை நம்புகிறார்கள். இன்ஜீல் இறக்கப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌரா. இன்று அது திரிவுபடுத்தப்பட்ட நிலையிலே இருக்குது. நபி அவர்களுடைய காலத்திலும் திரிவுபடுத்தப்பட்ட நிலையிலே தான் இருந்தது. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்ஜீல் எங்களுக்கு தெரியும், இன்று இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய போதனைகள், அவர்களுடைய வரலாறு என்ற பெயரிலே ஒவ்வொருவரும் இன்ஜீல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழுமையாக இறக்கப்பட்ட அந்த இன்ஜீல் பாதுகாக்கப்படவில்லை. இன்று அது இல்லை. புனித வேதமாக அவர்கள் கருதுகிற அந்த வேதம் உண்மையான இன்ஜீலாகவோ உண்மையான தௌராவாகவோ இல்லை. அதிலே உண்மையான இன்ஜீலிலும் உண்மையான தௌராவிலும் இருக்கக்கூடிய சில செய்திகள் நிச்சயமாக இருக்கலாம் என்பதிலே சந்தேகமில்லை. இப்படியானவர்கள், வேதக்காரர்களே ஒரு கூட்டம், உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். ஹாஷிஈன லில்லாஹ், அல்லாஹு தாலாவுக்கு பயந்தவர்களாக இதை அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹு தாலாவுக்கு அடிபணிந்தவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக, பணிவோடு அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். பயப்பட்டு தான் இதனை செய்கிறார்கள். அல்லாஹுக்கு அஞ்சி அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு உங்களுக்கு இறக்கப்பட்டது வேதமும் உண்மையானது என்பதை அவர்கள் புரிந்து அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்கிறார்கள். லா யஷ்தரூன பிஆயாத்தில்லாஹி ஸமனன் கலீலா, அல்லாஹுடைய ஆயாக்களை, அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹு தாலாவுடைய தாட்சிகளை அவர்கள் ஸமனன் கலீலா, அற்ப விலைக்கு விற்கவில்லை. அல்லாஹுடைய வசனங்களை சொற்ப கிரயத்துக்கு விற்றுவிட மாட்டார்கள். அதற்கு பகரமாக அவர்கள் இந்த உலகத்தின் சொற்ப இன்பங்களை என்ன செய்ய மாட்டார்கள்? சொற்ப கிரயம் என்றால் என்ன? இந்த உலகத்தின் சொற்ப இன்பங்களுக்கு விலைக்கு வாங்கி கொள்ள மாட்டார்கள். அதன் அர்த்தம் என்ன? அவர்கள் இந்த உண்மையான வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய உண்மையானவர்கள் எல்லோரும் அல்ல. இன்ன மின் அஹ்லில் கிதாப் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லமன், இவர்களிலே சிலர். இவர்கள் எப்படியானவர்கள்? அல்லாஹு தாலாவுடைய அவர்களுக்கு இறக்கப்பட்ட அவர்களுடைய வேதங்களே திரிவுபடுத்த மாட்டார்கள். அதிலே மாற்றங்கள் செய்ய மாட்டார்கள். அதிலே இருக்கக்கூடிய இல்மை
உண்மைகளை மறைக்க மாட்டார்கள். அதிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்மாதிரி முன் அறிவிப்பு இருக்கிறது. அந்த முன்னறிவிப்புகளை அவர்கள் மறைக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறைக்க மாட்டார்கள். அதை மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். இதை மறைக்கின்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள் வேதக்காரர்கள். எதற்காக? இந்த உலகத்தின் அழிந்து போகும் இன்பங்களை பெற்றுக்கொள்வதற்காக, தங்களுடைய பதவி, அதிகாரம், செல்வம் இவற்றுக்காக, சமூக அந்தஸ்து, அவர்கள் வேதத்தை திரிவுபடுத்தினார்கள். வேதத்தை மறைத்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்யாதவர்கள் தான் இந்த நல்லடியார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லா யஷ்தரூன பிஆயாத்தில்லாஹி தமனன் கலீலா. அல்லாஹ்வுடைய ஆயாக்களுக்கு பாரமாக அற்ப சொகுசை அற்ப கிரயத்தை அவர்கள் விலைக்கு வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். உலாஇக லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம். அவர்களுக்கு, இப்படியானவர்களுக்கு, யாருக்கு இந்த மாதிரி நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, அவர்களுடைய ரப்பிடத்திலே அவர்களுக்குரிய கூலி இருக்கிறது. உலாஇக லஹும் அஜ்ருஹும். அஜ்ர் என்றால் கூலி. இன்த ரப்பிஹிம். அவர்களுடைய ரப்பிடத்திலே அவர்களுக்கு கூலி இருக்கு. ரப்பிடத்திலே கூலி என்றால் ரப்பு கொடுக்கக்கூடிய கூலி மகத்தான கூலி. ஏன் அவர்களுக்கு கூலி இருக்கிறது என்று மட்டும் சொல்லாமல், அவர்களுடைய ரப்பிடமிருந்து அவர்களுக்கு கூலி இருக்கிறது என்று சொல்கிற பொழுது, அவர்களுடைய ரப்பு அது கொடுக்கின்ற பொழுது அவன் மிக மகத்தானவன், மிக தாராளமானவன், மிகவும் கொடை கொடுக்கக்கூடியவன். அவர்களுக்கு தாராளமான மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகிறது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹு தஆலா விரைவாக விசாரணை செய்யக்கூடியவன். அல்லாஹு தஆலாவுடைய விசாரணை விரைவாக நடக்கும். அவன் விரைவாக விசாரிப்பான். எந்த வகையில் விரைவாக விசாரிப்பான்? இந்த உலகம் இப்போது கடைசி கட்டத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி. அதுக்கு முன்னால் இந்த உலகம் நீண்ட காலம் இருந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த உலகம் எல்லாம் அழிந்து போக போகிறது. ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா விசாரிப்பான். ஸரீஉல் ஹிசாப், விரைவாக விசாரிப்பார். அதே போன்று மறுமையிலே அல்லாஹு தஆலா படைப்பினங்களை விசாரிக்கின்ற பொழுது, மனிதர்களை விசாரிக்கின்ற பொழுது, அவர்கள் செய்த செயல்களுக்காக மிக குறுகிய காலத்திலே மிக விரைவாக அல்லாஹு தஆலா என்ன செய்து விடுவான்? விசாரித்து விடுவான். எனவே இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹ் மிக விரைவாக விசாரணை மேற்கொள்ளக்கூடியவன். இப்போது நாம் கடைசி ஆயாவுக்கு வருவோம். 200வது ஆயா சூரத்து ஆல் இம்ரானுடைய. அதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களை விளிக்கின்றான் அல்லாஹு தஆலா. இஸ்பிரு, நீங்கள் பொறுமை செய்யுங்கள். இதற்கு முன்னால் நாம் ஏற்கனவே பார்த்த இந்த 199வது ஆயாவுக்கு ஒரு சபபுன் நுசூல் இருக்கிறது. அது இறங்கியதற்கான ஒரு பின்னணி இருக்கிறது. அதையும் பார்த்து விடுவோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத் நசாயி சுனல் குப்ராவிலே பதிவு செய்திருக்கிறார். இன்னும் பல கிரந்தங்களிலே இருக்கிறது. இந்த ஹதீதை வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹு அஸ்பாபின் நுசூல் என்ற அவர்களுடைய நூலிலே பலப்படுத்தி இருக்கிறார்கள். இது பல வழிகளால் வந்திருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இதனை பலமான செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லம்மா ஜா நஅயுல் நஜாஷி. நஜாஷி மன்னனுடைய மரணச் செய்தி வந்த பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், சல்லு அலைஹி. அவருக்காக நீங்கள் தொழுங்கள், ஜனாசா தொழுகை தொழுங்கள் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நுஸல்லி அலா அப்தின் ஹப்ஷி. நாங்கள் ஒரு அபிசீனிய அடிமைக்காக தொழுகிறோமா என்று கேட்டார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு காஃபிருக்காக நாங்கள் ஜனாசா தொழுகை தொழ முடியாது. முஸ்லிமுக்காக தான் தொழ முடியும். ஆனால் இவர் அபிசீனியாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவருக்காக நாம் எப்படி தொழுவது? இவர் குஃபுர் நாட்டுடைய அரசனாக இருக்கிறார் என்பது சஹாபாக்களுடைய ஒரு கேள்வியாக இருந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஆயாவை இறக்குகிறார். வஇன்ன மின் அஹ்லில் கிதாப். வேதக்காரர்களே ஒரு கூட்டம் அல்லாஹுவையும் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக, அஞ்சியவர்களாக, தாழ்ந்தவர்களாக ஈமான் கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயாவிலே சொல்லியிருந்தார். எனவே இதிலே நஜாஷி மன்னனும் என்ன செய்வார்? அடங்குவார்.
அவர் ஈமான் கொண்ட ஒரு அடியார். முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்திலே அவர் ஈமான் கொள்வதற்கு முன்னாலேயே, இஸ்லாமை தெரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே நேர்மையான ஒருவராக இருந்தார். அல்லாஹ் தஆலா அதன் மூலம் அவர்களுக்கு ஹிதாயாவை கொடுத்தான். முஸ்லிம்களை பாதுகாத்தார். மக்காவிலிருந்து ஹிஜ்ரா சென்ற நேரத்திலே அவர்களுக்கு அரவணைப்பை கொடுத்தார். அச்சமற்ற சூழ்நிலையை கொடுத்தார். மக்கா காபிர்கள் அவர்களை அங்கிருந்து துரத்த வேண்டும் என்று கேட்டபொழுது கூட அங்கிருந்தவர் அவர்களை துரத்தவில்லை. தன்னிடம் வைத்து பாதுகாத்தார். இவருடைய மரண செய்தி நபி அவர்களுக்கு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக தொழுதார்கள், பாவ மன்னிப்பு கேட்டார்கள். என்றால் அவர் இஸ்லாமை ஏற்றிருந்தார். அவருக்காக அங்கே தொழுகை நடத்தக்கூடியவரும் நஜாஷி மன்னனுக்காக இருக்கவில்லை. என்றால் அது குஃப்ரான நாடாக இருந்தது. அடுத்த ஆயாவை நாம் பார்ப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மூமீன்களே, இஸ்பிரு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பொறுமை செய்யுங்கள். பொறுமை என்றால் என்ன? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதிரெல்லாம் பொறுமை செய்யுமாறு சொல்லியிருக்கிறானோ அவை அனைத்திலும் நீங்கள் பொறுமை செய்யுங்கள். எதிரெல்லாம் அல்லாஹ் தஆலா பொறுமை செய்யுமாறு நமக்கு சொல்லியிருக்கிறான். அல்லாஹுக்கு வழிபடுவதிலே பொறுமை செய்வது. பொறுமை 3 வகை என்று நாம் சொல்வோம். ஒன்று தாஅத்துல்லாஹ், அல்லாஹுக்கு வழிபடுவதிலே பொறுமை செய்வது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய 5 நேர தொழுகைகள், உஃபரியான தொழுகைகள், ஏனைய கடமைகள், உஃபரியான விடயங்கள், இவற்றை நாம் செய்வதற்கு எங்களுக்கு பொறுமை தேவை. எனவே அல்லாஹுக்கு வழிபடுவதிலே நாம் பொறுமை செய்வோம். இது முதல் வகையான பொறுமை. இரண்டாவது வகையான பொறுமை அஸ்ஸப்ரு அன் மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்வதிலிருந்து பொறுமை செய்வது. அல்லாஹுக்கு பாவம் செய்வதை செய்யாமல் தவிர்த்து கொள்வதற்கு நமக்கு பொறுமை தேவைப்படும். பொறுமை இல்லை என்றால் ஒருவர் பாவம் செய்து விடுவார். பாவம் செய்கிறார் அவரிடத்திலே பொறுமை இல்லை என்பது அர்த்தம். ஒருவர் அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் இருக்கிறார் என்றால், கட்டளைகளை எடுத்து நடக்காமல் இருக்கிறார் என்றால் அது அவரிடத்திலே பொறுமை இல்லை. பாவம் செய்வதில் விட்டும் ஒருவர் பொறுமை செய்ய வேண்டும். இது இரண்டாவது வகை பொறுமை. மூன்றாவது வகை பொறுமை அல்லாஹு தாலாவுடைய விதிகளிலே, கதா கதரிலே பொறுமை செய்வது. அல்லாஹு தாலா நோய் நொம்பலங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமை, பல சோதனைகளை, பல மனதுக்கு கஷ்டமான விடயங்களை கொடுக்கலாம். இப்படியான நேரத்திலே ஒருவர் பொறுமை செய்ய வேண்டும். இஸ்பிரு என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த எல்லா வகையான பொறுமைகளையும் உள்ளடக்குகிறது. அடுத்ததாக அல்லாஹ் தாலா சொல்கிறான், வசாபிரு, மேலும் நீங்கள் அல்லாஹு தாலா அதாவது பொறுமை செய்யுங்கள் என்று இஸ்பிரு என்று சொல்லிவிட்டு வசாபிரு, சாபிரு என்பது அதுவும் பொறுமையுடைய ஒரு வகைதான். ஆனால் எதிரிகளுக்கு எதிராக, மார்க்கத்தின் எதிரிகளுக்கு எதிராக பொறுமை செய்து களத்திலே நிற்பது, வெற்றி பெறும் வரையிலே எதிரிகளோடு என்ன செய்வது, போராடுவது, விரண்டோடாமல் இருப்பது. எதிரிகள் எங்களை விட பொறுமையாளிகளாக இருந்துவிடக்கூடாது. நீங்கள் எதிரிகளை பொறுமையால் வெல்ல வேண்டும். பொறுமையால் நீங்கள் வெல்லுங்கள், களத்திலே நிலைத்திருங்கள். எதிரிகளோடு போராடுகிற பொழுது பொறுமை செய்யுங்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். பொறுமையால் நீங்கள் அவர்களை மிகைத்து விடுங்கள். வசாபிரு வராபிது, இன்னும் நீங்கள் ரிபாத்திலே ஈடுபடுங்கள். ரிபாத் என்றால் என்ன? ராபிது, அதாவது எதிரிகள், முஸ்லிம் நாட்டுடைய எதிரிகள், முஸ்லிம்களுடைய எதிரிகள் அந்த நாட்டுக்குள் நுழைவதை தடுப்பதற்காக எல்லைகளிலே நீங்கள் தயாராக பாதுகாப்பு நடவடிக்கையிலே ஈடுபடுவதைத்தான் ரிபாத் என்று சொல்வார்கள். எதிரிகள் எப்போது வந்தாலும் அதனை எதிர்பார்த்து அதற்கு முகம் கொடுப்பதற்கு, அவர்களுடைய தாக்குதலை முறியடிப்பதற்கு, எதிரிகள் முஸ்லிம்களை வந்து அடையாமல் இருப்பதற்கு நிலைத்திருப்பதைத்தான் ரிபாத் என்று அரபியிலே சொல்லப்படும். எனவே அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், வராபிது, நீங்கள் ரிபாத்திலே ஈடுபடுங்கள். எதிரிகளை எதிர்கொள்வதற்கு தயாரான நிலையிலே, எதிரிகள் வரும் இடங்களிலே தயாராக நீங்கள் இருங்கள். நான்காவது கட்டளை இந்த ஆயாவிலே வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எனவே முதலாவது அல்லாஹ் தாலா சகிப்புத்தன்மை, பொறுமை. அடுத்ததாக எதிரிகளுக்கு எதிராக களத்திலே போராடுகிற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது. அடுத்ததாக ரிபாத்திலே ஈடுபடுவது,
முஸ்லிம் சமூகத்தை, நாட்டை பாதுகாக்கின்ற நடவடிக்கையிலே, இஸ்லாமை பாதுகாக்கின்ற நடவடிக்கையிலே ஈடுபடுவது. ஒத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேற்கொள்ளப்பட்ட கட்டளைகளிலே பொறுமை செய்வதிலே, முசாபரா எதிரிகளுக்கு எதிராக பொறுமை செய்வதிலே, முஸ்லிம்களை பாதுகாப்பதிலே, ரிபாத்திலே ஈடுபடுவதிலே, எல்லாவற்றிலும் நீங்கள் பொறுமையை நீங்கள் கடைபிடியுங்கள். பொதுவாகவும் நீங்கள் பொறுமையை அதாவது அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு தெரியும், தக்குவா என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதும் அவனது விலக்கல்களை தவிர்த்து நடப்பதும் தான். எனவே ஒருவர் அல்லாஹுவை அஞ்சினால் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடப்பார், விலக்கல்களை தவிர்த்து நடப்பார். இவ்வாறு நீங்கள் ஏன் செய்ய வேண்டும்? லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. நீங்கள் எதற்காக நீங்கள் இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டும்? வெற்றி. எனவே வெற்றி பெற வேண்டுமென்றால் மேலே சொன்ன விடயங்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். சபர், முசாபரா, ரிபாத், தக்வா, இவை இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெறலாம். துஃப்லிஹூன், வெற்றி பெறுதல் என்பது என்ன? வெற்றி என்றால் என்ன? ஃபலாஹ் என்பது அரபு மொழியிலே எங்களுடைய தேவையை நாங்கள் அடைந்து கொள்வது. நாங்கள் எதை அஞ்சுகிறோமோ அதிலிருந்து நாங்கள் தப்புவது. இது இம்மையிலும் தான், மறுமையிலும் தான். நாம் நம்முடைய தேவையை அடைந்து கொண்டு நாம் அஞ்சுகிறவற்றிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் அல்லாஹுடைய இந்த கட்டளைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது. இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று வெற்றிக்கு பொறுமை செய்வது, முசாபரா செய்வது, முராபதா, இந்த ரிபாத், இந்த விடயங்களிலே ஈடுபடுவதை தவிர வேறு வழி இல்லை. யார் வெற்றி பெற்றார்களோ இவற்றின் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யார் வெற்றி பெறவில்லையோ, யாருக்கு வெற்றி தவறி சென்றதோ, அவர்கள் இந்த விடயங்களிலே அவர்கள் செய்த குறைபாடுகளின் காரணமாக, அல்லது இந்த சில விடயங்களிலே ஒரு சிலதிலே அவர்கள் செய்த குறைபாடுகளின் காரணமாக தான் அவர்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள். சூரத்து ஆல் இம்ரான் என்கின்ற மிக முக்கியமான இந்த சூறாவை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு இந்த வசியாவை செய்து முடித்திருக்கிறான். இந்த வசியாவுடைய முக்கியத்துவம் நாம் உணர வேண்டும். அல்லாஹு தாலாவிடத்தில் மூமின்கள் ஏற்கனவே கேட்ட துஆவை அல்லாஹு தாலா சொன்னான். அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, உறுதியாவதற்கு இந்த விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். இந்த விடயங்களை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் இம்மையிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு வெற்றி தர இருக்கிறான் என்கின்ற வாக்குறுதி உறுதியாகும், நிறைவேற்றப்படும். நாம் எங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். அப்போது அல்லாஹுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுக்கு வரும். அதே போன்று மறுமையிலும் அல்லாஹு தாலா சிறந்த கூலியை இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கொடுக்க இருக்கிறான். எங்களுக்கு தெரியும், சூரத்துல் பக்ரா, இதற்கு முன்னால் உள்ள சூறாவை அல்லாஹு தாலா அழகான ஒரு முடிவுரை போன்று அந்த துஆ அமைந்திருந்த அந்த சூறாவுக்கு ஒரு முடிவுரை போன்று அந்த துஆ இங்கும் அல்லாஹு தாலா ஒரு அழகான முறையிலே இந்த பெரிய சூறாவையும் முடித்திருக்கின்றான். இங்கே துஆ இருந்தது, அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய வசியா கடைசியாக இருக்கிறது. என்றால் இந்த சூறாவுடைய ஆரம்பங்களிலே கடைசி வரையிலே பல சட்டதிட்டங்களை அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். அகீதாவோடு சம்பந்தப்பட்ட தௌஹீதை பற்றி, நபித்துவத்தை பற்றி, மர்மையை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறான். அதே போன்று பல சட்டத்திட்டங்களை பற்றி, ஜிஹாத், ஹஜ், இது போன்ற பல மார்க்க சட்டத்திட்டங்களை, ஷரியாவுடைய சட்டங்களை அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். இறுதியாக சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தாலா இதை முடித்திருக்கிறான். எங்களுக்கு தெரியும், சபர் என்பது ஒருவர் தன் விடயத்திலே கடைபிடிக்கின்ற பொறுமை. முசாபரா என்பது ஒருவர் இன்னொருவரோடு சம்பந்தப்படுகிற, எதிரிகளோடு சம்பந்தப்படுகிற ஒரு பொறுமையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் என்ற விடயங்களை கேட்டோமோ அந்த விடயங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும். எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து அவனுக்காகவே மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வையும் மரணத்தையும் அவனுக்குரியதாகவே ஆக்க வேண்டும். மறுமையிலே வெற்றி பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.